தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் அவர்களின் நினைவு நாள் 26ஆம் ஆண்டு நினைவு நாள். குறிப்பாக 1938ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார் இவர். 2000ஆம் ஆண்டு இவர் மறைந்தார். குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மனிதர். சட்டக்கல்லூரி தன்னோட படிப்புக்காண்டி சில விஷயங்களை கல்லூரியை பயிர்ந்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா சினிமா முகத்தினால சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்து நிறைய இடங்களில் வாய்ப்பு தேடி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நாடக கலை மற்ற மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் செய்து சினிமாவில் ஆர்வம் காட்டி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் நடித்தது மட்டுமல்ல, ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு என்று அழைப்பார்கள். இவரை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு சீனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள். தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு என்று இவர்களை அழைத்தாலும் வெள்ளிக்கிழமை நாயகன் என்றும் சிலர் அழைப்பார்கள். சில பேர் வெள்ளி விழா நாயகன் என்றும் இவரை அழைப்பார்கள். எதனால் என்றால், அந்த வெள்ளிக்கிழமை நாயகன் என்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது. அந்த சமயத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3வது இடத்துல மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்தவர் இவர் தான். நிறைய வெற்றி திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாரு. இவர் செல்வி ஜெயலலிதா கூடயும் பார்த்திங்கன்னா ராஜா வீட்டு பிள்ளை என்ற திரைப்படம், அதனை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்லையும் ஒன்றாக இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சில சலசலப்புகள்லாம் செல்வி ஜெயலலிதா இவங்களோடலாம் சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடலாம் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக வரும். தங்க கோபுரவென கேஆர்ஜா கூட நடிச்சிருக்கிறாரு. இருந்திருந்தாலும் எந்த விஷயத்துக்கும் அஞ்ச போகிறது கிடையாது. ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்குமே படப்பிடிப்பு தளமாக இருக்கட்டும், தன்னோட படப்பிடிப்பு இடத்துல அங்கே என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை கரெக்டாக உத்து நோக்கி கவனிப்பார். அங்கே இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணுமா அந்த ஹெல்ப்பு, அந்த உதவி கரெக்டாக பண்ணக்கூடியவர் தான் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள். பொதுவாக படப்பிடிப்பு தளத்தில் படங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கள் கதை கேட்டு சில விஷயங்களை இது பண்ணி நடிப்பாங்க. நம்மளை போட்டு முதல் கொடுத்து நிறைய பேர் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அந்த திரைப்படங்களை நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் ஐயா ஜெய்சங்கர் அவர் தான். அன்றைய காலகட்டத்தில் சம்பளம் இவ்வளோதான் கொடுத்தா இயக்குநர்களுடன் நடிப்பேன் என்று வாக்குவாதம் செய்யும் நடிகர்கள் மத்தியில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லி நம்மளை நம்பி பொருள் போடுதாங்களான்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாலும் சல்லி பைசா கூட வாங்க மாட்டார். அந்த படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த டெக்னீஷியன்லேருந்து அந்த கீழே வேலை செஞ்ச காமெடி நடிகர்லேருந்து எல்லாருக்குமே சம்பளம் வந்துருச்சான்னு தான் கேட்பார். சம்பளம் வந்துருச்சுன்னா தான் கடைசியில் படப்பிடிப்பு முடித்து எல்லாருக்கும் சம்பளம் போன பிறகு தான் எவ்வளோ சம்பளம் இருக்கோ நீ கொடுன்னு சொல்லி வாங்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர் ஜெய்சங்கர் அவர்கள். பொதுவாக இந்த மாதிரி குணம் யாருக்கும் வராது தெரியுமா? பொதுவாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி குணங்கள் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே பாப்பாரை சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு சம்பளம் போயிருச்சா, சம்பளம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி கடைசியில் எவ்வளோப்பா இருக்குது இந்த சம்பளத்தை கொடுத்தா போதும்னு சொல்லி பேமெண்ட் புட்டப்புன்னா இருந்தால் கூட அதை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைதியான ஒரு மனுஷன் ஜெய்சங்கர் அவர்கள். அதனால தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பேர் புகழ் பெற்ற ஒரு நல்ல நடிகராக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை நல்லது செய்யக்கூடியவர். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை என்றாலும் அந்த இடத்துல அவன் மருத்துவ செலவாக இருக்கட்டும், மற்றபடி அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ரசிகனோ வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்க, படிப்பு செலவுக்கு பண்ணுங்க, இந்த மாதிரி சில உதவிகளை பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்லே தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு எப்பா அங்கே வாப்பா சேகர் இவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல குணத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை பொதுவாக மிகப்பெரிய ஸ்டாருங்கள் தான் நிறைய செய்வாங்க அப்படின்னு கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்கோ எல்லா பொருளையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக தான் வாழ்ந்திருக்கிறாரு. படப்பிடிப்பு தளத்துலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவரை ஒரு பொறாமையாக தான் பார்ப்பாங்க. நிறைய நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவரோடு நடிக்கும் போது மற்ற எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கும், இவர் கூட நடிக்க விடாமல் சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இவர் தைரியமாக எல்லா திரைப்படத்திலையுமே முன்னுக்கு வந்து அந்த ஆக்ஷன் படங்களாக இருக்கட்டும், கமர்ஷியல் மசாலா கலந்த திரைப்படங்களாக இருக்கட்டும், வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் எல்லா படத்துலையும் நல்லா நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகன் தான். கிராமப்புறத்தோட இவரோட ரசிகர்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் நகரப்புறங்களையும் அதிக ரசிகர்கள் உள்ளது. ஏன்னா உடம்பையும் கட்டுமொத்தமாக வச்சுருப்பார். எல்லா இடங்களிலுமே இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓல்டு மாதிரி தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஃபைட்ரு இவ்வளோ மாதிரி ஃபைட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவார் எல்லா திரைப்படங்களுமே.
எல்லா திரைப்படங்களுமே நடிக்கக்கூடிய ஒரு வல்லமை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக விளங்கியவர் தான் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள். பொதுவாக இவரை பொறுத்த வரைக்குமே எல்லா இடங்களிலுமே எல்லாரையும் சந்தித்து பேசுறது வழக்கமாக இருக்கும். இதயம் ஒரு படம், அந்த படம் 100 நாளைக்கு மேலே ஓடி கண்ணு தெரியாத ஒரு இதாக நடிச்சிருப்பார். அந்த கண்ணு தெரியாத நடிக்கும் போது அந்த படம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தது. அதற்கடுத்து தன்னோட பிள்ளைகள் விஜய் சங்கர், அந்த மாதிரி விஜய் சோசப், இந்த மாதிரி சங்கீதா என்ற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, 3 பேர். இவங்க பிள்ளைகளில் ஒருத்தரை டாக்டர் படிக்க வச்சு, அந்த டாக்டர் படிக்க வச்சு அவரை பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சென்னையில் அடையாறு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. நிறைய பேருக்கு கண் தானங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி நிறைய நடிகர்கள், அஜித், நிறைய பேர்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்ச உடனே கண்ணு தெரியாத நடிச்சிருப்பார். அந்த வழிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி 5000 பேருக்கு மேலே கண் தானங்களில் சிறப்பாக அறுவை சிகிச்சைகளை பண்ணதுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு ஐயா ஜெய்சங்கர் அவர். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியாது. குறிப்பாக அந்த மாதிரி நிறைய உதவிகளை நிறைய பேருக்கு செய்திருக்கிறார். தான் உழைக்கிற 10 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 9 ரூபாயை தான தர்மம் பண்ணக்கூடியவர் ஜெய்சங்கர் அவர்கள். அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட பையன் ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேருக்கு கண் தானங்களில் சில விஷயங்கள், அறுவை சிகிச்சைகள் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு குணம், அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன அந்த சில விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. மிக தங்கமான ஒரு மனுஷனுங்க விஜய் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கும் அவரை கொண்டாடும் அளவுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரோட நினைவு நாள் என்பதை விட அவர் நம்மோட தான் இருக்கிறாருங்க. நிறைய திரைப்படங்களில் சுட்டித்தனமான சில விஷயங்கள்லாம் நடிச்சிருப்பார். நிறைய ஆக்ஷன் திரைப்படங்கள் நடிச்சிருப்பார். நிறைய காதல் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட 150 திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஹீரோவாக 100 திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிருந்தாலும் மிக பெயர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் என்றாலே அது ஐயா ஜெய்சங்கர் அவர் தான். குறுகிய காலகட்டத்துக்கு பிற பார்த்தீங்கன்னா முரட்டு கால திரைப்படத்தில் அப்போ நல்ல ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அவர். அந்த டயத்தில் முரட்டு கால திரைப்படத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கேட்ட உடனே வில்லனா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டாரு. சரி வில்லனாவா அப்படின்னு யோசிச்சும் போது நடிக்கிறேன்ட்டார். யார் ஹீரோ? ரஜினி பண்ணுறேன்ட்டார். அப்போ ரஜினியே மிரண்டு போயிட்டார். அவ்வளோ எவ்வளோ பெரிய ஹீரோ அவர் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனா முரட்டு காலையில் நடித்தார். அப்படி விஜயகாந்த், அப்படி கமல், அப்படி எல்லாரோட ரஜினி, இந்த மாதிரி எல்லா நடிகரோட பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டரில் ஒன்று அப்பா, இல்லை தந்தை, இல்லை வில்லன், இந்த மாதிரி பல கோணங்களில் நடிக்க ஆரம்பித்தார். மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜியுடன் போட்டி போட்டு வந்த ஒரு நடிகர். குறுகிய காலகட்டத்துக்கு பிற ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்க கூடலாம் நடிக்க ஆரம்பித்து இளைய தலைமுறையோட நிறைய நடித்து நிறைய ஹிட்டு திரைப்படங்களை கொடுத்த ஒரு நல்ல மனிதர். தான தர்மத்தில் மிக சிறந்த ஒரு நடிகர் என்றாலே அது ஜெய்சங்கர் அவர்களே நம்ம குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நன்மைகள் செய்ய தான் நான் வந்து சேரும்பாங்க. அதுபோல் தன்னோட பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு நல்ல விஷயமாக சில விஷயங்களை கொண்டு போயிருக்கிறாரு. ஜெய்சங்கர் அவர்களை போல ஒரு நடிகர் வருவார் என்றால் வர முடியாது. அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாயராக மிகப்பெரிய ஒரு பிரபலமாக விளங்கியவர் தான் நமது ஜெய்சங்கர் ஐயா. மிக சிறப்பும் புகழும் பெற்ற நம்ம ஜெய்சங்கர் நினைவு நாள் நேற்றைய தினம். குறிப்பாக நேற்றைய இந்த வீடியோ நம்ம போட வேண்டியது இன்றைக்கி போட்டிருக்கோம். குறிப்பாக அவரை மாதிரி எந்த ஒரு நடிகரும் கிடையாது. மிக சிறப்பான ஒரு தங்கத்தின் தங்கமாக விளங்கியவர் தான் ஐயா ஜெய்சங்கர்.